விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயான கொள்ளை ஊர்வலத்தின் போது விசிக மற்றும் பாமகவினர் மோதலில் ஈடுபட்ட நிலையில் அப்போது ஒருவருக்கொருவர் கற்களால் தாக்கிக் கொண்ட வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா, இந்த மோதல் குறித்தான விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நேற்று மயான கொள்ளைகள் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றபோது காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லம் முன்பாக ஊர்வலம் சென்றபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிலர் வேரில் கட்சி கொடியை கட்டி நடனமாடியுள்ளனர். இதற்கு அங்கிருந்த பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியது. தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவர் கற்களாய் வீசிக்கொண்டு தாக்குதல் கொண்டு நடத்தியதனால் அங்கு பகரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே தொடர்ந்து காவல்துறையினர் இரு தரப்பினரையும் தடுத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் மோதல் காரணமாக அப்பகுதியில் காவல்துறையினர் நேற்று முழுவதும் ராமதாஸ் இல்லம் முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதை செய்து சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீதும் ஒரு தரப்பினர் கல்லால் தாக்கியதால் மண்டை உடைந்து தற்போது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிலையில் நேற்று இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் கல்லால் தாக்கிக் கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா.